அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நூருல் காயிதாவுடைய பாடத்தில் நான் போன வாரம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அது ஓப்பன் ஆகிருக்காது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால் நான் இந்த வாரம் அதே பாடத்தையே திரும்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா இது நம்ம அடுத்தடுத்து அப்படி படிச்சுட்டே போயிடலாம். பட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் போன வாரம் நடத்துனதவே இந்த வாரம் வீடியோ அமைப்பில் நான் கொடுக்குறேன். போன வாரம் நடத்துனதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அது இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? இலுஹார் எதனுடைய அடிப்படை சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, நூன் சாக்கின் தன்வீன். இந்த பாடம் இருக்கு இல்லையா, நூன் சாக்கின்னா என்ன, தன்வீன் என்ன இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த நூன் சாக்கின் மற்றும் தன்வீன் இதை அடிப்படையாக வச்சு மொத்தம் 4 சட்டம் வரும். சரிங்களா? அதில் 1வது சட்டம்தான் இலுஹார். தெரியும் இலுஹார். சரிங்களா? மீதி 3 சட்டம் இருக்குது. அந்த பேர்லாம் இப்போ சொல்கிறேன். ஆனால் மனப்பாடம் பண்ணணும்ல, முடிஞ்சால் பார்த்துக்கங்க, கன்ஃபியூஸ் ஆக்கிக்க வேணாம். இஹுஃபா 2வது, 3வது இக்லா. ஆக்சுவலாக 2வது இக்லா வரும், சாரி, இதுதான் 4வது இக்லா. சரிங்களா? நம்ம அதில் ஃபஸ்ட்டு இலுஹாரை பற்றி படிக்க போகிறோம். இப்போது அலீஃப்லேருந்து பாருங்கள். அலீஃப் நான் எழுதி வச்சுக்கிறேன், ஒரு நிமிஷம் பாருங்கள். அலீஃப்லேருந்து யா வரைக்கும் எழுதியிருக்கேன். இல்லை நான் ஹம்சா எழுதலை, லாம் அலீஃப் எழுதலை. இது 2 வராது. ஏன்னா ஹம்சாவும் அலீஃபும் ஒன்று தான். அலீஃபும் ஹம்சாவும் ஒன்று தான். அடுத்தது லாம் அலீஃப். லாம் அலீஃப்ன்றது லாமும் அலீஃபும் சேர்ந்த ஒரு எழுத்து. அதனால் இந்த 2ம் இல்லாமல் அலீஃப்லேருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களை இங்கே எழுதியிருக்கேன். இப்போ என்னன்னா, இந்த 4 சட்டத்துக்கு எழுத்துக்கள் வரும். இப்போ இலுஹாருடைய எழுத்துக்கள் நீங்கள் படிச்சோம்ல, 6 எழுத்துன்னு படித்தோம். இலுஹாருடைய எழுத்துக்கள் எத்தனை? 6ன்னு படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி இஹ்ஃபாவுக்கும் சில எழுத்துக்கள் இருக்குது. இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் மொத்தம் 15. இதுகாமுடைய எழுத்துக்கள் 6. இக்லாவுடைய எழுத்து 1. இப்போது இந்த எழுத்துக்கள்லாம் அலீஃப்லேருந்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் இப்படி இதுக்கு பிரிஞ்சு போயிடும். இப்போ உதாரணமாக சொல்லணுன்னா, இங்கே பாருங்கள். இலுஹாருடைய எழுத்தை ஃபஸ்ட் நம்ம படிக்கலாம். இலுஹாருடைய எழுத்து என்னென்ன? அலீஃப். அலீஃபும் ஹம்சாவும் ஒன்றுன்னு சொல்லிட்டோம். சரியா? அப்போ அலீஃப்னு சொல்ல, நீங்கள் ஹம்சான்னு சொல்லலாம். இங்கே இருக்க ஹம்சா இருக்குது. அடுத்தது ஹா, இது. அடுத்தது என்ன? ஹா. அடுத்தது ஐனு, கைனு, அப்புறம் ஹா. ஸோ இந்த 6 எழுத்தும் இலுஹாருடைய எழுத்து. என்னென்ன ஈஸியாக படிக்கணும்னா, ஹம்சா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா. இந்த 6 எழுத்தும் இலுஹாருடைய எழுத்து. ஸோ இந்த 6 எழுத்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்து இதுகாமுடைய சட்டம் வரும்போது இதுகாமுடைய 6 எழுத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். அது ஈஸி தான். இஹ்ஃபா வெயிட் பண்ணுங்கள். இக்லாமுடைய எழுத்து 1, இதையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. இதெல்லாம் போக மீதி என்னென்ன எழுத்து அலிஃப் பால இருக்கோ அதெல்லாம் இஹ்ஃபாவுடைய எழுத்து. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சு படிச்சுக்கலாம். 15 எழுத்து மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ 6 எழுத்து மனப்பாடம் பண்ணுறது ஈஸி. ஹம்சா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா. இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் படிச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு எழுத்து இந்த சட்டத்துக்கு வந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக இன்னொரு சட்டத்துக்கு வராது. எல்லா சட்டத்துக்கும் தனித்தனி எழுத்து தான். இதை கூட்டி பார்த்தாலும் கரெக்டாக வரும். 15, 21, 27, 28. இங்கே கவுண்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 28 எழுத்து வரும். இப்போ நான் கவுண்ட் பண்ணேன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாகிடும். அதனால் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இங்கே என்ன சொன்னோம்? நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு அப்புறம் இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா நூன் சாக்கினையோ தன்வீனையோ வெளிப்படுத்தி ஓடணும். இன்னொரு வாட்டி நான் இதை நடத்தி தரேன். துவைரன் அபாபி. துவைரன் சரி தெரியாமல் வச்சுருக்கேன்னா அபாபியில். சரிங்களா? இப்போது இங்கே தோஜபர் இருக்குது. தோஜபர் எது? தோஜபருடைய பெயர் என்ன? தன்வீன். தன்வீனுக்கு பிறகு இங்கே என்ன வந்திருக்கு? ஹம்சா வந்திருக்கு. அலீஃபும் வந்திருக்கு, அல்லது ஹம்சா, 2மே ஒன்று தான். அலீஃபும் ஹம்சாவும் ஒன்று தான். அப்போது தன்வீனுக்கு அப்புறம் ஹம்சா வந்திருக்கிறதுனால இங்கே இலுஹாருடைய சட்டம். எப்படி ஓதணும்? துவைரன் அபாபி அப்படி ஓதக்கூடாது. துவைரன்னு சொன்னால் தப்பு. துவைரன் அபாபி. துவைரன் அப்படின்னு இந்த தன்வீன் உள்ள இடத்துல ராகு செய்யக்கூடாது.
இல்ஹார் அப்படின்னாலே உங்களுக்கு அர்த்தம் வெளிப்படுத்தி ஓதுவது, வெளிப்படுத்தி தான் ஓதணும். குன்னாவோட ராகத்தோடு ஓதக்கூடாது. இங்கே ஒரு நூன் சாக்கின் அப்புறம் லிமன் ஹஷிய, லிமன் ஹஷிய. இங்கே எப்படி இல்லஹாருடைய சட்டத்தை கண்டுபிடிக்கிறது? நூன் சாக்கின், அதுக்கு பிறகு ஹா வந்திருக்கு. நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஹா அப்படின்றது வந்து இல்லஹாருடைய எழுத்து. அதனால் இங்கே வெளிப்படுத்தி ஓதணும். எப்படி ஓதணும்? லீமன் ஹஷியன் ஓதணும். லீமன் ஹஷிய அப்படின்னு ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த சட்டமெல்லாம் புரியுது. ஆனால் இப்போ இந்த இடத்துல உதாரணங்கள் கொடுத்தாங்க, சரி நம்ம ஓதணும். ஆனால் மொத்த குரானை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? மொத்த குரானில் இப்போ குரான் ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? அதுலலாம் உங்களுக்கு இந்த சட்டம் இருக்குது. அப்போ நம்ம குரானில் கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சூறாவில் உள்ள இல்ஹாருடைய சட்டங்களை கண்டுபிடிக்க சொல்கிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பார்க்கணுன்னா தன்வீனோ நூன் சாக்கினோ எங்கேயாச்சும் வருதா அப்படின்னு பார்க்கணும். என்ன பார்க்கணும்? தன்வீன் வருதா எங்கேயாவது, அல்லது நூன் சாக்கின் வருதா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். குர்ஆனில் இல்ஹாருடைய உதாரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் வந்து தன்வீனை நூன் சாக்கினையோ, தன்வீனையோ ரெண்டும் ஒன்றா வராது, தன்வீன் அல்லது நூன் சாக்கின் ரெண்டில் ஏதாவது ஒன்று வருதான்னு பார்க்கணும். இல்லை, இங்கே இல்லை. இது நூனுக்கு ஷத்து இருக்குது. நூனுக்கு சுக்குன் இருந்தால் தான் நம்ம சட்டத்துக்குள்ளே வரும். இங்கே ஷத்து இருக்குது, இங்கே நூன் சாக்கின் இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து இருக்கா? ஹம்சா, ஹ, ஐன், ஹ, கைன், ஹ. இந்த 6ல் ஒரு எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். இங்கே நூன் சாக்கினை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எழுத்து சா வந்து இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து இல்லை. அப்போ இதை விட்டுடலாம். அப்போ இங்கே இல்ஹார் சட்டம் வராது. அப்படி தேடலாம். இங்கே நூன் சாக்கின் இல்லை, இங்கே நூன் சாக்கின் இருக்குது. அம்மா மண்ணில் வந்து நூன் சாக்கின் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், மாஷா அல்லா, ஹம்சா இருக்குது. அதாவது அலீஃபு ஹம்சா எல்லாம் ஒன்றுன்னு சொன்னோமா? அப்போது நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஹம்சா வந்துருச்சு. இந்த இடத்துல இல்லஹாருடைய சட்டம் உண்டாயிடுச்சு. எப்படி ஓதணும்? மண் அவைத்தா, மண் அவைத்தா, அப்படி ஓதக்கூடாது. ஸோ இப்படி தான் நீங்கள் மொத்த குரானில் கண்டுபிடிக்கணும். குரான் ஃபுல்லாக நம்ம எப்படா கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சா கஷ்டம்தான். இந்த மொத்த குரானில் நம்ம ஹம்சா எங்கே இருக்குது, ஐன் எங்கே இருக்குன்னு தேவைன்னா நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் நமக்கு தேவை நூன் சாக்கினுக்கு பிறகு அல்லது தன்வீனுக்கு பிறகு வரக்கூடிய ஹம்சா, நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு வரக்கூடிய ஹா, நூன் சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பிறகு வரக்கூடிய ஐன். அந்த மாதிரி இந்த 6 எழுத்துக்களும் நூன் சாக்கினுக்கு அப்புறம் வந்திருக்கணும் அல்லது தன்வீனுக்கு அப்புறம் வந்திருக்கணும். அப்படிப்பட்ட இந்த 6 எழுத்துக்கள் தான் நம்ம சட்டத்துக்குள்ளே வரும். அப்படிப்பட்ட அந்த 6 எழுத்துக்களை கொண்டு தான் நம்ம இது இல்ஹாருடைய சட்டங்கள் எடுக்க முடியும். சரிங்களா? பாருங்கள், இங்கே நூன் சாக்கின் இருக்குது, ஆனால் பா இருக்குது. பா இந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்து இல்லை. அப்போ இது சட்டத்துக்குள்ளே வராது. இங்கே பாருங்கள், ஐன் ஹூ, நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கு. இந்த ஹா இருக்கு இல்லைங்களா? இந்த ஹா தான் கடைசி எழுத்தாக வரும்போது இப்படி எழுதுவாங்க. அப்போ இங்கே நூன் சாக்கினுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கு. அப்போ இல்ஹாரோட சட்டம் ஐன் ஹூன்றதை எழுதிக்கணும். சரிங்களா? அடுத்த சூறா, இங்கே நூன் சாக்கின் இருக்குது, ஆனால் தால் வந்திருக்கு. இந்த சூறாவில் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் குர்ஆனில் கண்டுபிடிக்கணும். ஸோ இனி அதே படம் தான் நடத்தியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, குர்ஆன்லேருந்து ஒரு 5 உதாரணங்கள் நூன் சாக்கினுக்கு அப்புறம் இந்த 6 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வர மாதிரி, அப்புறம் தன்வீனுக்கு அப்புறம் இந்த 6 எழுத்துக்கள்லேருந்து ஒரு எழுத்து வர மாதிரி, மொத்தம் நூன் சாக்கினுக்கு 3 உதாரணம். நூன் சாக்கினுக்கு அப்புறம் 6 எழுத்தில் எந்த எழுத்து வேணாலும் வரலாம். சரிங்களா? அதுக்கு 3 உதாரணம். தன்வீனுக்கு அப்புறம் 6 எழுத்தில் 3 ஏதாச்சும் 3 எழுத்து வர மாதிரி 3 உதாரணம். ஆக இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதிட்டு வரணும். இப்போ நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி. வீடியோ வேறு பெருசாக போயிட்டுருக்கு. ஒன்றுமே நோட்ஸ் ஆக்கி கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஹை. இப்போ நான் முன்னாடி கண்டுபிடிச்சி சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்கள் நூன் சாக்கினுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள்,
உஜூஹி யௌம இதின் ஹாஷியா, தன்வீனுக்கு அப்புறம் ஹா வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆயத்து கூட ஃபுல்லாக எழுத வேண்டாம். யௌம இதின் ஹாஷியா மட்டும் எழுதினா போதும். இங்கே பாருங்கள், இங்கே வேண்டாம். யௌம இதின் ஹாஷிஅத்துன், ஹாஷிஅத்துன் இதை மட்டும் எழுதுங்க. இது வந்து ஒரு உதாரணம். இதே மாதிரி மீதி 5 உதாரணங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டு வரணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இந்த வார பாடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.